கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணுமா பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் அன்பு சகோதரி சகோதரியை ஒருவரும் கெட்டுப்போகிறது தேவ சித்தம் இல்லை, எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறான்னு வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டு எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணுன்னு தான் தேவ சித்தம். இன்னைக்கு உலகம் எப்படியோ மாயை நிறைந்த உலகத்தில் போகுது, பொய் நிறைந்த உலகத்தில் போயிட்டு இருக்கு. பிசாசு பொய்யன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். அவன் எல்லா மக்கள்கிட்டையும் என்ன செய்யலாம், பொய்யா பேசி 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 என்ன செஞ்சுட்டு இருக்கான், எல்லா ஜனங்களையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த வானத்தை பூமி படைத்தது தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான். ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவாதி தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கி எல்லா மக்களையும் மீட்டெடுத்து தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா மக்களுடைய கண்களும் குருண்டாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் இன்றைக்கி என்ன செய்யல, இயேசுனுக்கு பார்க்க முடியல. எல்லா மக்களையும் பிரகாசிக்க வந்த ஒளி தான் மெய்யான ஒளி, அவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவானில் போட்டிருக்கு, 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அப்போ அவர் உலகத்தில் இருக்கிறார், எந்த மனுஷனும் என்ன செய்யலை, அவரை நோக்கி என்ன செய்யலை, பார்க்கல. அவர் மூலமாக தான் எல்லோரும் உண்டானாங்க. அந்த 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இப்படி தான் போயிட்டு இருக்குது மெய்யான தெய்வத்தை. அதாவது என்னன்னு சொல்லிச்சுன்னா, சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிம்பாங்க. நல்லதுக்கு காலமே கிடையாது. அது மாதிரி ஆண்டவர் தெய்வன் நல்ல தேவன், உண்மையான தேவன், எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்தார். ஆனால் அவரை என்ன செய்ய முடியல, மக்களால் பார்க்க முடியாதுன்னு பிசாசு செஞ்சுருக்கான். கண்ணை குருடாக்கி வைக்கிறான். நீ பாட்டுக்கு நல்ல குடி என்ஜாய் பண்ணு, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள ஏசப்பா இறங்கி இந்த காரியத்தை செய்யாதீங்க, ஒரு நாள் நியாயத்திற்கு நாள் இருக்கு, ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும், அங்கே பரலோக ராஜ்யம் இருக்குது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அருமையான இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அப்படின்னு அந்த பிசாசு என்ன செய்கிறான்னா, இல்லை அவர் சொல்ல நீ கேட்காத, நல்லா குடி, நல்லா ஜாலியாக இரு, நல்லா பீடி சிகரெட்டு குடி, நல்லா பாவம் செய், என்னென்ன பாவம் செய்யணுமோ வாடு பாவம் செய்யும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கு நாள் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியது இருக்கணும். இப்போ நீங்கள் பிரசங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், வாலிபனை குறித்து ஒரு வசனத்தை கொடுத்துருப்பாங்க, வாலி பிள்ளைங்களை குறித்து. வாலிபனே நீ கண்ணின் காட்சிகளை குறித்து என்ன செய்ய, நல்லா சந்தோஷப்படு. அவங்களால போடுங்க பாருங்கள், நான் வாசிக்கிறேன். போடுங்க, வாலிபனே உன் இளமையிலே பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ நீ எல்லாத்துலேயும் நீ பூரிப்பாயிரு, ஆனால் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனால் இவைகள் எல்லாத்தையும் நித்தம் தேவன் உன்னை ஒரு நாள் நியாயத்திற்கு நாள் நினைச்சு வரான், கொண்டு நிறுத்துவார் என்று நினைச்சு நீ அறிந்து கொள். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை, இளவயதும் வாலிபமும் மாயை அப்படின்னு சொல்லி பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் போட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்குன்னா, ரொம்ப என்ஜாய் பண்ணணும், ஒரே ஜாலி. பைக்கில் பார்த்தா 4 பேர் ஏறி கிடந்து ஓடுறாங்க, பைக்கை ஓட்டுறாங்க, 3 பேர் ஏறி கிடந்து ஓட்டுறாங்க. அந்த முடியெல்லாம் பம்பை மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கம். அவங்கள பார்த்தாலே மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, விலகிடுறாங்க. இல்லை ஒரே போதைகளை போடுறாங்க, குடிக்கிறாங்க, வெதிக்கிறாங்க, வாழை எடுக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் சும்மா சும்மா பண்ணா அதெல்லாம் அவங்களாம் செய்கிறாங்க. பிசாசு பண்ணுறான். அந்த மக்களுடைய எதிர்காலத்தெல்லாம் அவன் நினைச்சான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த வாலிப பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நினைச்சான் அழிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, திருமணம் முடிஞ்சு போனால் அங்கே பிரச்சனை உண்டு பண்ணிடுறான். கணவன் மனைவியில் அதை பிரச்சனை உண்டு பண்ணி அவங்கள ஒரு நினைச்சிட விஷத்தை வச்சு கொள்கிறாங்க. அது மாத்திரமா யார் மூலியமா தொடர்பை வச்சுட்டு பிள்ளைங்களை விஷத்தை ஊற்றி கொண்டு போட்டுருந்தாங்க. இல்லை யார் பிசாசு பண்ணுற வேலை. இந்த பிசாசின் பிடியில் கிடக்கிற மக்களை தான் விடுதலை பண்ண தான் ஏசப்பட்ட உலகத்துக்கு வந்தாங்க. இப்படி பிசாசு பிடியில் சிக்கி கிடக்குறாங்களே, பாவத்தில் என்ன விழுந்து புரண்டு கிடக்குறாங்களே, இவங்களை மீட்டெடுக்கிறது தான் ஏசப்பா வந்தாங்க.
ஆனால் வந்து என்ன செய்றீங்க, நீங்கள் ஆண்டவரை என்ன செய்றீங்க, மட்டம் தட்டுறீங்க. இந்த உலகத்தை என்ன செய்றீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க. இந்த உலகம் வந்து ஒரு மாயை இறஞ்சில அந்த பிரசங்க போட்டுக்கலாம். இந்த உலகம் மாயை. நீ வந்து 10 நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போட்டு இளமயகும் வாலிபமும் மாயையே அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நினச்சி அந்த தீங்கு இதயத்தில் இருக்க தீங்கு நினச்சி தூக்கி தூர வீசு. இந்த சஞ்சலத்தை தூர வீசு. ஆண்டது சமாதானத்தை கொடுக்க அந்த தேவன். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழப்பாரு. நியாயத்திற்குனால ஒரு நாள் நிற்பேன்ட்டு அந்த 9 போட்டிருக்கு. ஒரு நாள் ஆண்டோடி பார்த்தேன், நீ நான் எல்லாத்தையும் ஆண்டா நீ என்ஜாய் பண்ணு, எல்லாம் இளமையில் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு வாலிப நாட்களில் ஒரு இருதயம் விரும்புகிறதெல்லாம் நீ செய், உன் கண்ணு காட்சியெல்லாம் நட. ஆனாலும் இதை எல்லாத்தையும் தேவன் ஒன்று நினச்சிவாரா நியாயத்திற்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு. ஒரு நாள் நியாயத்திற்கு உண்டு. அது நீங்கள் உலகத்தில் இருந்துட்டு எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாகணும்னு சொல்லாதீங்க. உங்கள் மாம்சத்தை இங்கே அழிக்காதீங்க. நீங்கள் அந்த பிசாசு காட்டுற வழியில் போகாதீங்க. ஏசு வந்து உங்களை மீட்டெடுக்கிற அந்த உலகத்துக்கு வந்தார். எதை மதத்தை மாற்றக்கும் எதுக்கு மதத்துக்குலாம் வரல, மனம் மாற்றம் தான். பிசாசு பிட்டியில் கிடக்கிற அந்த மனத்தை மாற்றுறது தான் ஏசப்ப அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால் இயேசுவை நோக்கி பாருங்க. பொய் 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 ஊரில் மட்டும் பொய்கள் சொல்லுங்க. பெரிய பெரிய இடத்துல பொய்யான காரியங்களை பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படியே பணங்களை லஞ்சங்களை வாங்குறாங்க. அது அர்த்தம் பொண்டாட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, அவனை கொண்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாவம், பிசாசு பண்ணுற வேலை. இந்த பாவ பிடியில் சிக்கிக்கிட்டு நீங்கள் பெருமை பாராட்டுறீங்க. எந்த குறித்து பெருமை பாராட்ட முடியும்? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி எல்லாம் எங்கும் உள்ளவரே நீங்கள் நினச்சிங்க எல்லாரும் என்ன நோக்கி பாருங்கன்னா ஏசாயா 45 அதிகாரம் 22 போட்டிருக்கு. ஏசாயா 45 அதிகாரம் 22 பூமியின் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேறு ஒருவரும் தெய்வம் கிடையாது, ஏசப்பா தான் தேவன். ஏசப்பா நீங்கள் நினைச்சிங்க பின்பற்றணும். யாத்திராமத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு. யாத்திராமத்தில் ஒரு வசனம் இருக்கு, 20 அதிகாரத்தில் இருக்கு. எடுத்து காமிக்கிறேன். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் போட்டிருக்கு. 20 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20 அதிகாரம் 3 வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிஞ்சு போகாது. ஆண்டவர் அதுதான் பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பைபிள் வசனத்தை அற்பமாக எண்ணாதீங்க, அசட்டையாக எண்ணாதீங்க. என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாவது ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் செய்விக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. என் அன்பு சகோதரனே, இப்படி விக்கிரங்களை வணங்கி போக 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 அவருக்கு கோபம் அதிகமாக வரும். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவரை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிப்பேன்ட்டாரு. பிதாக்கள்னா தகப்பேன் தாய், அவங்க செய்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் பிள்ளைகளிடத்தில் கேட்கப்படணும்னு போட்டிருக்குது. யாராக இருந்தாலும் சரிதான், விக்கிரங்களை வணங்கினாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் மெய்யான தேவனை இங்கே கோபப்படுத்தி அவரை எரிச்சல்படுத்திக்கிட்டு அவர் சும்மா உலகத்தை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி பணம் ஆசைப்பட்டு பிசாசுக்கு அடிமைப்பட்டு பணம் சப்பாத்தி பண்ணு ஓடி கடைசியில் என்ன பண்ணுறீங்க, நியாயத்திற்குள்ள பண்ணி நிப்பாட்டுவார் ஆண்டவர். நீங்கள் ஓடி செய்கிற எல்லாம் பாவமே. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், அவரை தான் பற்றி கொள்ளணுமே தவிர மன விரும்புனி போயிட்டு குடித்து வெறித்து போதையை போட்டு அசிங்கமான காரியங்களை பார்த்து அந்த காரியத்துக்கு ஆட்டம் போட்டு பாட்டம் போட்டு உச்சியில் அடித்து வாழையும் கத்தியும் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு குத்தி கொண்டுட்டு ஆண்டவர் படைச்ச உயிர்களை கொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அப்படி போயிட்டு ஓடிக்கிட்டு அலைகிறீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். அது நியாயத்திருப்பினாலும் பயங்கரமாக இருக்கும். அந்த நியாயத்திருப்பினால வந்து நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க, இயேசுவே அசட்டை பண்ணாதீங்க. இயேசு வந்து அவர் அன்புள்ள தேவன் தான். ஆனால் அவர் பைபிளில் என்ன போட்டிருக்கு, எரிச்சல் உள்ள தேவன் போட்டிருக்கு, பட்சிக்கிற அக்கினியும் போட்டிருக்கிறாரு. ரொம்ப துள்ளினீங்கன்னா ஆண்டவருக்கு அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும். ஆனால் பூமியின் எல்லாம் எங்கும் உள்ளவரை நோக்கி பாருன்னு வசனம் சொல்ல போல
பூமி எல்லாம் எங்கும் உள்ளவர்களை அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். அது மாத்திரம் ஏசாயா 45 23 போதும் 23 போட்டிருக்கு. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிட்டும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்குன்னு சொல்லிட்டார் அவர். நாவுகள் எல்லாம் என்னை என்ன செய்யும்? என்னை அறிக்கை செய்யும் இருக்காரு. நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கிடும், ஆண்டவரை முன் வச்சு அறிக்கணுமா என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கியே தீரும், நாவுகள் எல்லாம் அவரை முன் வச்சு அறிக்கை செய்யும், கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று. என் அன்பு சகோதரே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவரை பின்பற்றி அவர் சொல்கிற பாதையில் வந்து அவருக்கேற்ற பரிசுத்தமாக இருந்தால் நீ தப்பிச்ச பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும், நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இல்லாட்டி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும், மனம் திரும்பு. அப்படிப்பட்ட காண்ட சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர்கிட்ட எழுத்து நிற்காத, இந்த உலகத்தை படைச்சது அவர் தான், அவர்கிட்ட எழுத்து நிற்காத தேவனுடைய பாதத்தில் போய் முழங்கால போட்டுரு. நீ முழங்கால் போட்டின்னா ஆண்டு கண்டிப்பாக நினைச்சுவார், உன்னை ரட்சிப்பார். ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னியும், உலகத்தை எந்த மனசுலையும் பிரகாசிக்க வந்து மெய்யான ஒளி நீர் தான், என்னை ரட்சி ஆண்டவரே, நான் ரட்சியும் அப்படின்னு சொல்லு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டின்னு வச்சுக்கோங்க. 24 இருக்கு, கர்த்தருக்கு மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு தான் மாத்திரம்தான் நீதி இருக்கு, வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து எரிச்சவானா சேர்வான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவருக்குடைய நாமத்துக்கு விரோதமாக எரிச்சல் பட்டுட்டீங்க, அவருக்கு விரோதமாக இங்கே கோபப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஆண்டவரே நினச்சிவார், நியாயம் தீர்ப்பானை தான் வெளிப்படுத்துவார். அவர் அசட்டை பண்ணாத காதுள்ளவன் கேட்கணும்னு ஆண்டு வசனம் கொடுத்துருக்கிறாரு. அவர் அசட்டை பண்ணாத நியாய தீர்ப்பு நாளில் வரும்போது சொல்லுவார், என்னை அசட்டை பண்ணவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்கும் தூதனுக்கும் ஆயத்தப்பட்டப்பட்டு அக்கினி கடலில் போய் பங்கடைங்கன்பாரு. நீ அங்கே போக மாட்டேன், நான் கதறினாலும் உன்னை விட போகிறது கிடையாது. நீ அந்த பிசாசே உன்னை தூக்கிட்டு உள்ள அக்கினி கடல்னு போடும். அதனால் அங்கே விடுதலை கிடையாது. உனக்கு விடுதலை உண்டுன்னா இந்த உலகத்தில் தான் விடுதலை. இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட நாட்கள் கிருபையின் காலம், மனம் திரும்ப வேண்டிய காலம். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீ வந்து அப்படி பாதத்தில் நினைச்சி முழங்கால் போட்டீங்கன்னா தேவனாய கர்த்தர் உன்னை நினைச்சுவார், பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பார். 25 இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமன்றப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாக ஏசப்படை சந்ததியாகிய சந்ததியாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிற பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்படுகிற பிள்ளைகள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற பிள்ளைகள், தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படுகிற பிள்ளைகள், தன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கதறுகிற பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவாங்க வசனம் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்க வேண்டியது ஆக்குன்னா தேவனுடைய பாதத்தில் 100க்கு 100 உங்களை ஒப்பப்படுங்க. உங்கள் பணம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, உங்களுடைய நீங்கள் சொல்கிற பொய்கள்லாம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. தேவனாகிய கர்த்தர் நீ ஆண்டவர் படைத்த மனுஷன் தான் நம்ம. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பயங்கரமான விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஆண்டுக்கு உங்களை ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டுங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை வந்து யாரையோ காத்திரிச்சிட்டு ஓடிட்டானா ரோட்டில் போட்டு வெட்டி கொண்டு போட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வரீங்க, சேர்த்து வெட்டி போட்டு வந்துடுறீங்க, இவ்வளோ கோவம் வருது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைச்சிட்டு ஆண்டவர் தான். அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அந்த நியாயத்திற்குனால தான் கொடுப்பான். அவன் செய்கிற கிரீதண்டக்கு அவனுக்கு கொடுக்குற பலன் என்னோட வருதுன்னு இருக்கிறாரு. பாவம் செய்கிறேன், பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்யட்டும். அவன் செய்கிற கிரீதண்டக்கு அவனுக்கு கொடுக்குற பலன் என்னோட வருது. நியாயத்திற்கு நல்ல அவரோட போய் நிற்கும். அங்கே தான் நியாயத்திற்கு நடக்கும்போது தான் ஆண்டவர் யாரும் பார்க்க மாட்டார். பாட்டுக்கு அவங்க எல்லாமே நாங்கள் அந்த உலகத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பதிவாகிட்டே இருக்கும். உலகம் முழுவதும் செய்கிற எல்லா மக்கள் செய்கிற காரியமும் தேவன் அங்கே தேவனத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் எழுத பதிவாகிட்டே இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் நியாயம் செய்வார். எபிரேயருக்கும் எகிப்திற்கும் உண்டான வித்தியாசத்தை காமிப்பார். ஆனால் என் அன்பு சகோதரியை கர்த்தருடைய பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கும்போது கவனித்து கேட்குறாரு. எல்லா நியாயத்திற்கும் நாங்கள் அன்றைக்கி வந்து நிற்கும். அதனால்
உன் மனம் விரும்பினபடி ஓடாத. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிற்க வேண்டியது இருக்கும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் நீ கலிகூறு. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொந்தோடு எப்போது ஆமே. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா தான் மெய்யான தேவன். அவரை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொடுங்க. உங்களை என்னையும் மீட்டு எடுக்கிற அந்த உலகத்துக்கு வந்தாங்க. நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாங்க சிலுவையில். நமக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்திருக்கிறாங்க. நமக்காக வருவார், வந்து எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போவார். அதனால நீங்களும் ஆண்டுடைய வருகைக்கு காத்துருங்க. ஏசப்பா நானும் பாவி தான், என்னுடைய பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவர். என்ன பாடு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விலகி போகாதபடி என்னை சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. நானும் உங்கள் பிள்ளையாக மாறணும் ஆண்டவரே. நீ செல்வியில் ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ரத்தத்தால் கழுவி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். இப்படிப்பட்ட கிருபை பார்த்து நீ கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுவதும் சாமத்தை சோதரி, ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தரை சகல உபகாரங்களை மறவதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவரே நீ பேசின வார்த்தைகளை பண்ணுறதை பேசியிருக்கோம் ராஜா. நீ பேசியிருக்கிறீர் ஐயா. மக்கள் கேட்டு கீழ்படியட்டும்பா. அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை பிள்ளைப்படுத்தும் நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆமேன்.